நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப். மச்சி இந்த மாதிரி பொக்கடன் ஒரு தெலுங்குல இருக்கு, அதுதான் நம்ம பண்ண போறோம். நான் அந்த படம் பார்த்ததில்ல. இந்த படம் தமிழ்லன்னு வரும்போது எப்படி இவர்கிட்ட கிடைத்தானாக்கா அது கண்டிப்பா வேற லெவல் ஆக்கிடுவாங்கன்னு ஒன்று தெரியும். சொல்ல டெரஸா இருக்குதே, எப்படி இது பண்ண போறோம் என்ன ஏதுன்னா ஒரு பெரிய பிரமிப்பு தான் எனக்குள்ள. படம் பெரிய கிட்டலாம் கிளம்பி வாடான்னு சொல்றதுல இவரே ஒரு பக்கம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஃபங்க்ஷன் தான், எங்களை கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் பாட்டுக்கு ஷூட்டிங் கடையில மச்சி கிளம்பி வான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே எங்க போனா கோயம்புத்தூர்ல போனாலும் திருவிழா தான் அங்க. எங்க வீட்லயே போகும்போது ஒரு 6 ஸ்டீல் இருக்கும், கில்லி மட்டுமே அவ்வளவு இருக்கும் எல்லாமே. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு கில்லியை வந்து தியேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ என்டையர் ஜேர்னி ஆஃப் கில்லி பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி தரணி சாருக்கும் உங்களுக்குமான அறிமுகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். தர்ணிவர் வந்து நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது, ஆர்ட் அசிஸ்டண்டா இருக்கும்போது சாபு சார்ட்ட அப்புறம் அசோக் அவற்றில் அசிஸ்டண்டா இருக்கும்போதே அவர் வந்து ஒரு அசோசியேட்டாக தான் பழக்கம். அவர் அப்புறம் தான் ஒரு நாள் அப்புறம் நான் ஆர்ட் டைரக்டர் ஆகிட்டேன். அவரும் ஒரு படமெல்லாம் பண்ணிட்டாரு. ஒரு தடவை வந்து என்ன ஃபோனில் கூப்பிட்டாரு நைட், இந்த மாதிரி மச்சி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீ தான் பண்ணணும் ஆர்ட் டைரக்டரா அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமாச்சு எனக்கும். அப்போ அது என்ன பண்ணா தில், அது தில்லு. அவரு கதை சொல்லும் போதே அது வேற லெவலா இருந்துச்சு. அப்பவே அந்த விக்ரம் அவரு அப்போ விக்ரம் அவரும் கூட அந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலை, தில்லு மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். அப்போ அந்த கதை சொல்லும் போதே எங்களுக்கும் ரொம்ப இது வேற லெவலில் வரப்போகுதுன்னு மாதிரியான ஒரு உந்துதலோட தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும். பண்ணும்போது அந்த அதே மாதிரி என்ன நினைச்சோமோ அதே மாதிரியான ஒரு அவுட்புட்டு தான் கிடைச்சிது. அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுலேருந்து அந்த எங்களோட டீமானது, அதாவது கேமராமேன் கோபி, நான், அப்புறம் அவர், வித்யாசாகர் அவர், எடிட்டர், இப்படியான ஒரு டீம் ஒன்று அவர் நல்லா சூட் ஆச்சு, செட் ஆச்சு. அதில் அப்படியே ஃபாலோ ஆகி தூள் ஒர்க் பண்ணோம். தூளும் பெரிய ஹிட்டு. ஒரு நல்ல ஒரு டீம் ஆகி ஃபார்ம் ஆகி தான் கில்லி ஸ்டார்ட் பண்ணோம். தூள் முடிஞ்சது வேற ஒரு இதில் எல்லாரும் ஒரு ஜாலியான ஒரு இதில் தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க. நான் வேற படங்கள்லாம் இருக்கும்போது மச்சி இந்த மாதிரி பொக்கடன் ஒரு தெலுங்குல இருக்கு, அதுதான் நம்ம பண்ண போறோம். நான் அந்த படம் பார்த்ததில்ல. அப்புறம் வான்னு சொல்லிட்டு எல்லாம் ஜெயபிரதா தேட்டர்ல ஒரு ஷோ ஒன்று போட்டு மார்னிங் போய் அந்த படம் பார்க்குறோம். பார்த்தோன்னே அது நல்ல வெரி கிராண்டியராக தான் எடுத்திருந்தாங்க. பரவாயில்ல, இது இந்த படம் தமிழ்லன்னு வரும்போது எப்படி இவர்கிட்ட கிடைத்தானாக்கா அது கண்டிப்பா வேற லெவல் ஆக்கிடுவாங்கன்னு ஒன்று தெரியும். அப்போ என்னங்க அது இதுதான் பண்ண போறோமான்னு, நம்மள இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போதே ஓகே, அதோட அவுட்புட்டு இன்னும் தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய மேசிவ் ஹிட்டு தான். கில்லி கதை என்னன்னா எனக்கே வந்து என்னடா அது படம் சொல்ல டெரஸா இருக்குதே, எப்படி இது பண்ண போறோம் என்ன ஏதுன்னா ஒரு பெரிய பிரமிப்பு தான் எனக்குள்ள. ஏன்னா அங்க தெலுங்குல வந்து சார்மினார்னு ஒரு ஐட்டம் இருக்கு, அது ஒரு நல்ல ஒரு விஷுவலான ஒரு ஏரியா. நமக்கு என்னங்க என்ன எது என்ன பண்ணலாம் என்ன எதுன்னெல்லாம் நாங்கள் பேசும்போது தான் அப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனில் வச்சுக்கலாமா, அங்கே இருந்து அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நாங்கள் சும்மா காமெடியாக பலதும் பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம லைட் ஹவுஸ்னு ஒன்று ஆச்சு, செட் ஆச்சு. இப்போ லைட் ஹவுஸ்ன்னு சொல்லும்போது அப்படியே கதைக்களம் வந்து லைட் ஹவுஸ் கனெக்ட் பண்ணி மயிலாப்பூர் ஏரியா, ட்ரிப்ளிகேன் அப்படியெல்லாம் ஒன்று பேசுகிறோம். அப்போது லைட் ஹவுஸ்ன்னு செட் ஆகி போச்சு. இந்த மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் சொல்லும்போது ட்ரிப்ளிகேன் எங்கே போய் எடுப்போம் என்ன ஏதுன்னு, இது இப்போ இது கண்டிப்பாக வந்து இது பெரிய செலவாயிடும் டெரஸ்ன்னு வரும்போது. அது எங்கே பண்ணலாம் என்ன ஏதுன்னு செட்டு தான் போட்டாகணும்னு ஒரு ஃபைனல் ஆகி போச்சு. இப்போ லைட் ஹவுஸ்ன்னு இருக்குது, லைட் ஹவுஸ் அவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குது. இது எப்படி நான் வந்து டெரஸ்ன்னு போய் மேட்ச் பண்ணி டெரஸோட இவ்வளோ ஹைட்டில் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒன்று தெரியணும். அதே மாதிரி பீச்சும் தெரியணும் எனக்கு. அப்பதான் பீச்செல்லாம் தெரிஞ்சாதான் வேற ஒரு விஷுவல் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் தேடுறோம் எங்கே என்ன ஏதுன்னு பிளான் பண்ணும்போது தான் பல இடம் தேடி கடைசியில் ஜிவி கார்டன் ஒன்று மகாபலிபுரம்னு ஜிவி சார் மறந்து ஜிவி சாரோட இடம் இருக்கு. அது கிட்டத்தட்ட நிறைய ஏக்கர் இருக்கு. இதுவே கிட்டத்தட்ட 7.5 ஏக்கர் பக்கம் நமக்கு தேவைப்படுது. எந்த பில்டிங்கும் பக்கத்துல இருக்கக்கூடாது. இருந்தா என்னன்னா அந்த செட்டோட ஸ்கேலிங் வந்து அடிபட்டு போயிடும்.
ஏன்னா ஏன்னா நம்ம போடுறது என்னன்னா இது டோட்டலாக ஒரு இன்ஜினியரிங் ஃபார்ம்ல இந்த செட்டு கிடையாது. ரெகுலர் ஆர்ட் ரைட்டர் போடுற அந்த செட்லையும் இது வராது. இதுக்கு என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்குலேஷன் தான். இது அப்படியே ஃபோர் கிரவுண்டை பார்த்தா பெருசாக இருக்கும், அப்புறம் போக 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 அப்படியே சின்னதாகி அப்படியே போகும். அப்பதான் எனக்கு பீச் தெரியும். ஓகே ஓகே. அப்பதான் லைட் ஹவுஸ் நான் என்ன சின்னதாக காமிக்க முடியும். இல்லைன்னா லைட் ஹவுஸ் போய் மேலே போய் அதை கம்போஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் வர்றதுனால தான் இதை வேற மாதிரியான ஒரு மைண்ட் அளவில் தான் இது ஒர்க் பண்ணி ஆகணும். இது வந்து ரெகுலராக ஒரு செட்டு போடுவோம், கிரவுண்ட்லேருந்து அப்படியே போடுவோம். ஒரு ஸ்ட்ரீட் ஆகட்டும், சாங் செட் ஆகட்டும், மற்றதாகட்டும், எதுவாகட்டும். இதுக்கு முழுக்க முழுக்க என்ன வேணும்னா பிளாட்ஃபார்ம் தான் போட்டாகணும். அதுவும் என்னன்னா ஒரு 5 feet ஹைட்ல தான் இந்த செட்டே போட்டாங்க. அப்போ நம்ம அந்த விஷுவல் எங்கே தெரியுதோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் போட்டு தான் நம்ம பண்ணியாகணும். அந்த 7 ஏக்கர் ஏரியா ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் போட்டு அது மேலே தான் பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது அப்படியே இது வந்து மயிலப்பூர் ட்ரிப்ளிகன் அந்த ஸ்ட்ரக்சரான ஒரு பில்டிங் தான் டோட்டலாகவே ஒன்று போட்டோம் நாங்கள். போட்டோடனே மைண்டில் எனக்கு கடைன்னு அந்த ஒரு எத்தனிக் டச்சோட ஒரு பழைய காலத்து வீடுகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஏரியா, அதில் கோயில் இருக்கும், பெரிய பெரிய பில்டிங், இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். இன்னொன்று பில்டிங்கு ரொம்ப ரைஸும் பண்ண முடியாது, போர்கொண்டு மட்டும் பில்டிங் ஹைட்டில் இருக்கும். போக போக பில்டிங் கம்மி பண்ணி அப்படியே சி லெவல் தெரியற மாதிரியான ஒரு அந்த பேட்டர்ன் தான் செட்டே இப்படி தான் போகும். ஆனால் நமக்கு தெரியாது, செட்டு போட்டு தான் அதில் அந்த அது எனக்கே ஒரு 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 இதுவரை அந்த டைமில் அந்த மாதிரியான ஒரு இதை நான் டச் பண்ணதில்லை. இருந்தாலும் நம்ம பண்ணுவோமேன்னு சொல்கிற இதில் தான். ஏன்னா ஹைதராபாத்தில் ஓகே, அவங்களுக்கு என்ன சேர்மேர் சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கை லெவலில் கொடுத்தா போதும். நமக்கு அப்படி இல்லை, கிரவுண்டு அதாவது சி லெவலும் காட்டணும் நம்ம நமக்கு. அதுதான் எனக்கு வந்து இப்படியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, இப்படி போகுது வேனிஷிங். அதுக்குண்டான செட்டான தான் அதை கிரியேட் பண்ணி பண்ணும்போதே வந்து அதுவும் அந்த டைமே இல்லை. ஏன்னா ஆர்டிஸ்டோட டேட்டு 1 month தான் இருக்குது, அதுக்குள்ளே அவர் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே இதை ஃபினிஷ் பண்ணி ஆகணும். கடன்னு இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அங்கே தான் மகாபலிபுரம் சைடு தான் எல்லாரையும் அவங்க போட்டு ஒர்க்கர்ஸ் டே நைட்டு போட்டு தான் அதை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் தரணி சார் வந்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் டேரக்டர்ஸ்னு பார்த்து தரணி சார் ரொம்ப முக்கியமானவர். ஸோ தரணி சாரோட நரேஷன் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா நீங்கள் தில்ல இருந்து அவரோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒஸ்தி வரைக்குமே. ஸோ அவரோட நரேஷன் எப்படி இருக்கும்? அவர் வந்து ஆக்சுவலி நிறைய பர்ஃபார்ம் பண்ணியே காட்டிடுவார். அப்புறம் இது வந்து என்னென்னா ரெகுலரான அதை ஒரு எந்த கேரக்டர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆட் ஸ்டைலில் அந்த இப்போ வந்து தூள்ல பார்த்தீங்கன்னாக்கா ரீமா சென்னோட கேரக்டரு அவங்களாம் பார்த்தா கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல்ல கொஞ்சம் இருக்கும். ஒரு ஹேர் ஸ்டைல்ல தான் எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு மேக்சிமம். அதனாலே எனக்கும் ஏன்னா நானும் அந்த டைம் நிறைய ஆட் பண்ணுவேன், எனக்கும் அது நல்ல செட் ஆகும். அந்த சாங் சிச்சுவேஷன் அது இதெல்லாம் சொல்லும்போது ஃபுல்லாவே நானும் சேர்ந்து அதில் டோட்டலாக வேற ஒரு ரிச் ஸ்டைலில் தான் மாற்றி கொண்டு போவோம். அது லோக்கலாக இருந்தாலும் சரி கொஞ்சம், ஏன்னா இது கமர்ஷியல் ஃபிலிம், இது வந்து நான் அப்படியே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் வந்து ஆர்ட் அவார்டுக்கெல்லாம் போகிற படம் கிடையாது. இதில் வந்து என்ன வேணால் நம்ம விளையாடலாம். அப்படி இருக்கும்போது அதில் வந்து கலர்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவர் சைடில் ஸ்பீட் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே கலந்த ஒரு பிரசாதம் தான் அவர். ஆமாம் சார். ஏன்னா இப்போ கில்லியை பொறுத்தவரையில் நீங்கள் சும்மாரி அந்த ஏரியா ஃபுல்லாக செட்டு அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் சொல்லி தெரியும் 7 ஏக்கர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. விஜய் சாரோட இன்ட்ரோடக்ஷன் சாங் சூரத்தங்க ஆடுற பாட்டுல வந்து அந்த இடம் தான் ஃபுல்லா, அது ஃபுல்லா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அதே மாதிரி அதோட நைட் வெர்ஷன் வந்து கொக்கரோ பாட்டுல வந்து அதோட நைட் வெர்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே லைட்டிங்குமே வந்து இப்போ நைட் ஒர்க் பண்ணும்போது அந்த இடமும் ரொம்ப சூப்பரா லைட்டிங்ல இருக்கும். ஸோ இந்த 2 சாங் பத்தி பேசலாம் சார். ஒரே லொகேஷன்ல ஒன்னு டே லைட்டு ஒன்னு நைட் லைட்டு. டே டைம்ல என்ன மேக்சிமம் வந்து நம்ம கேமராமேனுக்கு என்னன்னா டார்க்காக இருந்தால் கொஞ்சம் ப்ளீச் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணலாம், அதுக்காக டார்க்காக தான் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் நைட் சீக்வன்ஸ்னா நமக்கு வந்து பிரைட்டாக இருக்கணும், அப்போ தான் லைட் பண்ணுறது ஈஸி. இல்லைன்னா நிறைய லைட்டு போட வேண்டியிருக்கும். அதனால என்னன்னா எல்லாமே மியூட்ரலாகவே ஒரு பேஸ்டல் கலராகவே, அதில் காடி கலர் இது இல்லாமல். ஏன்னா இந்த ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து எப்படி மல்டி கலரில் வர போகிறாங்க. அப்போ நம்ம எங்கே க்ளோஸ் வச்சாலும் சரி ஒரு பின்னாடி ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரியான ஒரு பேஸ்டல் கலரில் ஒன்று இருக்கணும். அது வந்து டே பண்ணாலும் சரி நைட் பண்ணாலும் சரி.
ஈவன் அந்த இதுல பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில வந்து ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் டேங்க்ல போட்டு தள்ளி தூக்கி வீசிடுவாரு ஆமா ஹீரோ. ஆமா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டேங்க், சாதாரணமா இல்ல, பெரிய பெரிய சைஸ் டேங்க். அப்ப அந்த கெப்பாசிட்டி அந்த பிளாட்ஃபார்ம்ல தாங்கி ஆகணும். ஓகே ஓகே. எல்லாம் இதை ரைஸ் பண்ணி போட்டிருக்கோம், அதுல ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ணி. எனக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பயம் தான், இது எப்படியா தாங்க போகுதுன்னு. அதையும் மீறி வந்து நம்ம போட்டது ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆகல சூப்பர் சார். அந்த டைம்ல. ஸோ இந்த செட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹைட்டாக இருந்ததுலேருந்து லோ ஆகும்னு சொன்னீங்களா சார்? 2 சீக்வன்ஸில் சார். ஒன்று வந்து இப்போ அப்பா வந்தாலும் சொல்லி இந்த சேசிங் சீக்வன்ஸில் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் போகும்போது ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல விஜய் சார் பிடிப்பாரு. அப்புறம் இன்னொரு சீக்வன்ஸ் வந்து மேலே காலை தொங்க போட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க மொட்டை மாடியில இருந்து. ஆமா ஆமா. அதே இதில் ஸோ இந்த 2 இடம் பார்க்கும்போது கீழே டெப்த்தும் தெரியணும். ஆமா. ஆனா நீங்க போட்டுக்கிறது 5 அடி தானே போட்டிருக்கீங்க. ஸோ அந்த விஷயங்கள் பத்தி பேசுங்க. இது என்னன்னா, இது எதுக்காக இது வந்து பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்கோம், காரணமே என்னன்னா, இந்த சீன் எல்லாம் அப்படி இருக்கும். 2 பில்டிங் நடுவுல வந்து ஸ்ட்ரீட் தெரியும், ஒரு டெப்த் தெரியும், கீழே வந்து வெஹிக்கிள் எல்லாம் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த 2 பில்டிங் வந்து நாங்க பண்ணது வந்து ரியல். அந்த டெப்த் வந்து 5 ஃபீட் தான். ஆனா அந்த 5 ஃபீட்டை இன்னும் லெங்தி பண்ணி ஃபுல் டெப்த் காட்டுறது வந்து சிஜில தான் பண்ணது. அப்போ இங்கிருந்து தொங்குவாரு, இங்கிருந்து தொங்கி மிஸ் ஆகி தூக்கி அங்கிருந்து பக்கம் தூக்கி லாக் பண்ணி போறது, அங்கிருந்து இங்க வர்றது, அந்த லேடர் மேல போயிடுறது, இதெல்லாம் வந்து அந்த 5 ஃபீட்ல இதுல தான் இருக்கும். ஆனா அந்த சிஜில அப்போ வர்ற சிஜி வந்த புதுசா அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி அதை அப்படியே ஃபுல் டெப்த்தை நாம காட்டி வேற லெவல்ல ஒண்ணு பண்ணிருக்கு அதுல. சூப்பர் சார். ஏன்னா இப்ப இந்த வீடு பார்க்கும்போது மேல எல்லாமே நீங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. இப்ப வீடுமே வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற இன்டீரியர் எல்லாமே செட்டா சார், அது வீடா சார்? இந்த பெட்ரூம் சீக்வன்ஸ், அதாவது விஜய் மேல இருந்து ஜம்ப் பண்றாரு, ஜம்ப் பண்ணி ரூம்குள்ள வர்றாருன்னா அந்த ரூம் மட்டும் வேற இடம் செட். அந்த ரூம் மட்டும் வேற? ஆமா, ரூம் வேற. இன்னொரு ரியல் ஹவுஸ் இருக்கு, அதுக்கு பேக்ல வந்து நாங்க வந்து அந்த ஸ்ட்ரீட் அந்த வீடை கனெக்ட் பண்ணி அதுல இருந்து இந்த பெட்ரூம் மாதிரியான ஒரு வே ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கதவு வரைக்கும் தான் இந்த வீடு அப்படிதானே சார்? கதவுக்கு அந்த பக்கம் செட், அந்த ரூஃப் வந்து இங்கக்கு ஆமா ஆமா அப்படி மேட்ச் பண்ணி தான் பண்ணோம். ஓகே. அதே மாதிரி இப்போ அங்க என்ன புக் இருக்கணும் இது எல்லாமே வந்து டைரக்டர் சொல்லுவாங்க. பட் உங்களோட இதுதானே சார்? ஏன்னா அவர் வந்து அரியர் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்தியன் எக்கானமி ஆல்வேஸ் அவர் எக்கானமின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வசனம். அதுக்கெல்லாம் வந்து பரதன் தான் அதுதான் சார். கரெக்டா அந்த எக்கனாமிக்ஸ் புக் தான் வச்சிருப்பாங்க. சோ எக்கனாமிக்ஸ் தான் படிக்கிறாரு, இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. அது வெரி பிகினிங் அங்க டைலாக் எழுதும் போதே பண்றதுதான் அந்த ஐட்டம் எல்லாம். அது வந்து இங்க சீனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்ல அதெல்லாம் வந்த உடனே இது இந்த மாதிரி எக்கனாமிக் புக் ஒன்று தேவைப்படுது அப்படின்லாம் சொல்லி தான் அது வருது. ஏன்னா அப்ப இதுதான் அவர் வந்து அந்த சின்ன ஒரு ஏரியா கூட விட மாட்டாரு, ஏதாவது ஒரு கலகலன்னு ஒன்று பண்ணி விட்டுருவாரு. அது ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சார்? ஏன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இல்லை சார். விஜய் சார் கெரியர்ல கில்லி வந்து பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம். ஸோ தர்ணி சாரோட ஃபிலிமோகிராஃபிலுமே கில்லி வந்து பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம். ரிலீஸும் போது இப்போ நாங்கள் ரீரிலீஸ் என்னன்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். படம் உண்மையான ஃபர்ஸ்ட் ரிலீஸும் போது எப்படி இருந்தது? பட் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான், இந்த ஹிட் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து வேற ப்ராஜெக்ட் போயிட்டேன் நான். அப்புறம் மச்சி இது படம் பெரிய கிட்டலாம் கிளம்பி வாடகை சொல்றதுல இவரே ஒரு பக்கம் சரி, அந்த ஒரு சந்தோஷத்துலயே நாங்க இருக்க மற்ற ப்ராஜெக்ட் பண்ண பார்த்தா படம் 200 days இப்படி எல்லாம் போய் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஃபங்க்ஷன் தான், எங்களை கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் பாட்டுக்கு ஷூட்டிங் கடையில மச்சி கிளம்பி வான்னு சொல்லிட்டு பார்த்தா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இதுல இந்த ஊருன்னு எங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே எங்க போனா கோயம்புத்தூர்ல போனாலும் திருவிழா தான் அங்க. அந்த திருவிழா ஒவ்வொரு ஏரியாலையும் போய் பார்த்து மலைச்சு கிழச்சு அப்படியே வந்து அதோட அந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அந்த கொண்டாட்டம். இப்ப அது ஏதோ ரொம்ப மிஸ் ஆகி போச்சு. ஒரு படம் ஹிட் ஆனாலும் கூட அது வந்து எல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி போட்டு சரி அவ்வளவுதான். ஆனா அது அப்போ வேற டோட்டலா எங்க போனாலும் ஷீல்டு. எங்க வீட்லயே போகும்போது ஒரு 6 ஷீல்டு இருக்கும், கில்லி மட்டுமே அவ்வளவு இருக்கும் எல்லாமே. வந்து தர்ணி சார்கிட்ட கேட்டீங்களா? எப்படி கேட்டிருப்பீங்க வசதிக்கு அப்புறம் ஏன் சார் படம் பண்ணல அப்படின்ட்டு? அவரு என்னன்னா ஒரு மைண்ட் செட்டு, அது ஒரு வேற ஒன்று ஃபீல் பண்றாரு, எதிர்பார்க்குறாரு. அது கொஞ்சம் செட் ஆகிற வர கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சொல்றதுலயே இருக்கு. பட் கண்டிப்பா என்னைக்குமே டெக்னீஷியன் வந்து நல்ல டெக்னீஷியன் என்னைக்குமே வந்து
கண்டிப்பா வந்து அவரு தேங்க மாட்டாங்க. கண்டிப்பா வேற ஒரு அவுட்புட், வேற ஒரு பூஸ்டப்போட கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க. ஏன்னா இது வந்து இவர் வந்து ஒரு இப்பவும் அது இப்போ வந்து இப்போ ஏன் வந்து கில்லிக்கு வந்து இவ்வளோ க்ரௌடும் தேட்டரில் வந்து அலையும்போது வந்து அதே எனர்ஜி அது அந்த இப்போ என்ன காலம் மாறி இவ்வளோ காலம் பொறுத்தும் கூட ஆனால் இன்னும் அந்த ஹைப்போடே அந்த ஃபிலிம் இருக்கு அப்படின்னு பண்ணும்போது அவங்களோட அவுட்புட்டு தான் காரணம், டைரக்டரோட அவுட்புட்டு தான் காரணம். இப்போ இவ்வளோ படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 படங்கள் இருக்குமா சார்? ஆமா, கண்டிப்பா. ஸோ அந்த 75 ஃபிலிம்ஸில் கில்லி வந்து ஒரு முக்கியமான படம். கில்லி அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் மனசில் ஞாபகம் வருது என்ன சார்? ஒரு எனர்ஜெட்டிக் டீம் தான் அது. எனர்ஜெட்டிக் டீம். ஆமாம், கில்லினால அது ஒரு எனர்ஜெட்டிக் டீம் தான். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.